ஒரே படிப்பு ஒரே வேலை, ஆனா சம்பளம் மட்டும் வேற வேற. இதை எதிர்த்து போராட்டம் பண்ணா கைது, தடியடி, அடக்குமுறை. இதுதான் விடியல் ஆட்சின்னு விளம்பரம் பண்ணிக்கிற ஆளும் திமுகவோட லட்சணம். தமிழ்நாடு முழுக்க அரசு பள்ளிகள்ல வேலை பார்க்கிற 20,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்களோட வாழ்வாதாரத்தை தான் கேள்விக்குறியாக்கி இருக்கு மக்கள் விரோத திமுக அரசு. தமிழ்நாட்டுல மொத்தமா 35,000க்கும் அதிகமான இடைநிலை ஆசிரியர்கள் இருக்காங்க. 2009ஆம் ஆண்டு மே 31ஆம் தேதிக்கு முன்னாடி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு சம்பளம், ஒரே ஒரு நாள் பின்னாடி ஜூன் 1ஆம் தேதி நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு ஒரு சம்பளம்னு கொடுக்குது. ஒரே விதமான படிப்பு, வேலை இருந்தும் சம்பளத்துல பெரிய வித்தியாசம் இருக்கு. 16 வருஷத்துக்கு முன்னாடி 3,170 ரூபாயில ஆரம்பிச்ச இந்த வித்தியாசம் இப்ப 16,000 ரூபாவை தாண்டி போயிட்டு இருக்கு. இந்த அநீதிக்கு எதிராக இடைநிலை ஆசிரியர்களும் 16 வருஷமா போராடிட்டு தான் இருக்காங்க. திமுக கூட தேர்தல் அறிக்கையில கூட ஆசிரியர்களோட ஊதிய முரண்பாடு சரி செய்யப்படும்னு வாக்குறுதி எல்லாம் கொடுத்துச்சு. எதிர்கட்சியா இருந்தப்ப ஆசிரியர்களோட போராட்டத்துக்கு நேர்ல போய் ஆதரவு கொடுத்த திமுக தலைவர் ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இத பத்தி மூச்சு கூட விடல. திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த கோரிக்கைக்காக இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணிட்டே தான் இருக்காங்க. 2022 இடைநிலை ஆசிரியர்கள் நடத்துற உண்ணாவிரத போராட்டத்துக்கு பிறகு இந்த கோரிக்கையை நிறைவேற்ற நிதித்துறை, பள்ளிக்கல்வித்துறையை சேர்ந்த 3 அதிகாரிகள் கொண்ட குழு அமைக்கப்பட்டு 3 மாசத்துல அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அமைச்சர் அன்பில் மகேஷ் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப வர அந்த குழு அறிக்கையை சமர்ப்பிக்கவே இல்லை. இப்போது கூட டிசம்பர் 26ஆம் தேதியில இருந்து மாநில தலைநகரான சென்னையில இருக்கிற தலைமை அரசு அலுவலகங்களை தொடர்ச்சியா முற்றுகையிட்டு போராடிட்டு வராங்க. அறவழியில போராடுற ஆசிரியர்களை குண்டு கட்டாக கைது பண்றது, ரோட்ல இழுத்துட்டு போறது, ஆசிரியர்களை ரொம்பவே மோசமா நடத்திக்கிட்டு இருக்கு மக்கள் விரோத திமுக அரசு. எப்பவும் போராடுற பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை பூட்டி வச்சு ஒவ்வொரு அரசு தலைமை அலுவலகமா போய் போராடுற நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாங்க ஆசிரியர்கள். மாணவர்களோட எதிர்காலம் பாதிக்க கூடாதுன்னு விடுமுறை நாட்கள்ல போராடுற ஆசிரியர்களோட அடிப்படை உரிமையை கூட கண்டும் காணாம இருக்கு திருட்டு திமுக அரசு. நிதி நெருக்கடின்னு இப்ப காரணம் சொல்ற திமுக அரசு 2009 ஆட்சியில் இருந்தப்ப எந்த காரணத்தை சொல்லி இந்த அநீதியை நடைமுறைக்கு கொண்டு வந்ததுன்னு கேட்டா பதில் இல்ல. மாணவர்கள், ஆசிரியர்கள்னு எல்லோரோட எதிர்காலத்தையும் கேள்விக்குறியா மாத்திட்டு வருது திமுக அரசு. இந்த சுயலாப விளம்பர மாடல் அரசிற்கு மக்களே விரைவில் முடிவுரை எழுதுவார்கள்.